வணக்கம் கரவல மீனவன் மக்களும். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஆர்பருக்கு வந்தோம். அண்ணன் வந்து ஆர்பரில் வந்து காலையில் தூக்கி போட்டோன்னு அண்ணனுக்கு ஒரு முரட்டத்தனமான ஓரா பிடிச்சிருச்சுங்க. வலிய ஓரான்னு சொல்லுவாங்க. இது அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து கிழிஞ்சனுக்கு தான் தூண்டி போட வந்தாங்க. அண்ணனுக்கு கிழிஞ்ச எங்கேயுமே கண்ணுக்கு தட்டுப்படலை. அதனால் அண்ணன் வந்து ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்துட்டாங்க. ஏன்னா வந்து தூண்டிக்கு வந்து ரொம்ப பொறுமை முக்கியங்க. பொறுமையாக இருந்தால் தான் நம்ம மீனை பிடிச்சி நம்ம இது பண்ணலாம், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் வந்து நம்ம மீனுக்கு முக்கியத்துவம் நம்ம பொறுமை வேணும். பொறுமை இல்லாட்டா நம்ம மீன் பிடிக்க முடியாது. அண்ணன் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து பார்த்தாங்க. அதோட அண்ணன் ஒரு கூட்டத்தை பார்த்து அண்ணன் கொஞ்சம் நேரம் வெடுக்கடிச்சாங்க. வெடுக்கடிச்சோடனே ஓராவும் உரண்ட மீன் கிளம்பிடுச்சு நண்பர்களே. பாருங்கள், அண்ணன் ஊரா பிடிச்சிருக்காங்க பையில். பாருங்கள், மறுவாத்து அண்ணன் தூக்கி போட்டாங்க. பாருங்கள், அண்ணனுக்கு போட வெறும் ஓராத மீன் தானே மாட்டுச்சு. மித்த வேறு எந்த மீன் மாட்டலை நண்பர்களே. அண்ணனுக்கு கிழிஞ்சான்னு தான் அண்ணன் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிழிஞ்ச அண்ணனுக்கு கிடைக்கல. அண்ணனுக்கு வந்து கிடைச்சவரை லாபம் சொல்லி அண்ணன் பிடிச்சிக்கிருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கிருக்கோம் பாருங்கள். நம்ம ஊர் ஆர்பரில் தான் அண்ணன் காலையில் வந்தாங்க. ஒரு 6 மணிக்கு வந்தாங்க. 6 மணிலேருந்து அண்ணன் அங்கிட்டு அலைஞ்சாங்க. ஒரு இடத்துலையும் ஒன்றும் அமையலை. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க. வீச்சிலேயே அண்ணனுக்கு ஒரு ஓரா பிடிச்சிருச்சு. இது எதை வச்சு போடுறாங்கன்னா, இது வந்து நாரின கூனியை வந்து 2 நாள் வந்து உப்பு அடித்து அது அரைப்பதமாக வச்சு வீசினாத்த நம்ம வந்து கிழிஞ்சான் ஓரா இந்த பாறை மீனை ரொம்ப தூக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. பாருங்கள், தண்ணி அந்தளவுக்கு நல்லா தெளிவாக தாங்க இருக்குது. கண்ணாடி மாதிரி தாங்க இருக்குது. உங்களுக்கு மீன் வர்றதுன்னு நல்லா தெரியுமுங்க. அந்தளவுக்கு தண்ணி நல்லா தெளிவு கொடுத்துருக்கு. பாருங்கள், அண்ணன் இலக்கிட்டாங்க நரம்ப. அண்ணன் வந்து ஒரு முடியாத ஆளு தான். அண்ணன் ஒரு ஹேண்டிகேப் தான். அண்ணன் தங்கச்சி மரத்துலேருந்து வருவாங்க. அண்ணன் பாருங்கள், அண்ணன் வெட்டி இழுக்கிறாங்க. அண்ணன் தூண்டி பெருசாக கொண்டு வந்து சொன்னாங்க. சின்னதுன்னா நான் நிறையா மீன் பிடிச்சிருப்பேன்ப்பா. இது தூண்டி ரொம்ப கொஞ்சம் பெருசுனால மீன் தூண்டி 19 தூண்டி, அதனால் வந்து அவ்வளோ கிடைக்குந்தா. மறுவா மாட்டிச்சு பாருங்கள். அண்ணனுக்கு இன்றைக்கி கிடைச்சப்பல வெறும் ஓரா தான் நண்பர்களே மாட்டிச்சு இன்றைக்கி. பாருங்கள், ஓரா பிடிச்சிட்டா பற்றிலாங்க. இது வந்து ஓரா வந்து எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம ஓரா மீன் மித்த மீன் மாதிரி நம்ம கையில் தப்பக்குன்னு பிடிக்க முடியாது. ஏன்னா ஓரா குத்துச்சுன்னா சரியான கொஞ்சம் விஷம் தான் கடுக்கும். அதனால் வந்து நம்ம குத்துச்சுன்னா நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போகணும், ஊசி போடணும். அதனால் வந்து அடித்து அந்த ஓரா சாவு விட்டு தான் தூண்டியை தட்டுவாங்க. ஏன்னா உடனே எடுத்துக்கூடாது, மீன் தப்பக்குன்னு குத்திடுது. இது அப்படி ரெக்கை விரிச்சுக்கு தான் அடிக்கும் ஓரா. பாருங்கள், மறுவா வந்து வெடுக்க வீசுகிறாங்க. வெடுக்க கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிட்டு தூண்டிலையும் அதுக்கு எடுத்து குத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த வெடுக்கு போய் அந்த கலைஞ்ச உடனே அந்த வாசத்துக்கு மீன் மேலே கிளம்பும். மறுபடியும் நம்ம தூண்டியை குத்தி நம்ம தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், அண்ணன் போட்டுக்கிருக்கா பற்றில நண்பர்களே. நம்ம ஊரில் சரியான மீன், நம்ம ஆர்வத்தில் செம மீன் இருக்குது. ஆனால் வந்து இது அனுபவம் தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக பிடிக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா எல்லோரும் பிடிக்க முடியாது தூண்டியில். ஏன்னா வெடுக்கு அடிக்கணும். பெரும்பாலும் வெடுக்கு அடித்தா தான் மீன் உள்ள மீன் ஃபுல்லாக, கீழே உள்ள மீன் ஃபுல்லாக மேலோட்டத்துக்கு வரும். இப்போ மறுபடியும் அண்ணன் குத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். குத்தி வீசிட்டாங்க. மறுவா என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். நம்ம தூக்கி போட கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு நண்பர்கள். இன்றைக்கி மாதிரி அண்ணனுக்கு ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. ஆனால் அண்ணனுக்கு வந்து இது குழம்புக்கு தான் கொண்டு போவாங்க, விற்க முடியாது. என் அண்ணனுக்கு நிறையா மாட்டில் ஒரு 5-6 ஓரா தான் மாட்டி இருந்துச்சு. நான் அதோட தான் கிளம்பிட்டேன். பாருங்கள், அண்ணன் போட்டுக்குங்க. அண்ணனுக்கு இந்த மறுவா ஓரா மாட்டிச்சு பாருங்கள். அதில் இன்னைக்கு இவ்வளோ வந்ததுல ஒரே ஓரா தாங்க, வேறு ஓரா இல்லைங்க. எல்லாம் ஒரே சாதி தான் ஓரா தான் நண்பர்களை. பாருங்கள், அண்ணன் தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பற்றிலாங்க. அடித்து போட தூண்டி வெளியே தட்டிடுவான். ஒரு அடியோட செத்துருவாங்க மீன். நம்மளுக்கு பையில் பிடிச்சி போகிறதுக்கு ஈஸி சௌரியமாக இருக்குது. பாருங்கள், அதில் ஓரா பற்றியில் தூண்டி இந்த ஓரானா வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஓராலே 2-3 ஓரா இருக்குது. இது வலிய ஓரா சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்கிறோட நல்லா பொரிச்சு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், அண்ணன் இற குத்திட்டாங்க பாருங்கள். இது எந்த இடத்துல இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தேன் கமாண்டில். இது எந்த ஊர் ப்ரோன்னு. இது வந்து பாமனில் உள்ள குந்துகால், உங்களுக்கு தெரியும், குருசடை தீவு பக்கத்தில் உள்ள ஆர்பரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், நம்ம ஊரில் எல்லா மீனும் மாட்டும். பாறையிலேருந்து நம்மளுக்கு காற்று கச்சானா இருந்தால் பாறை மீன் எல்லா மீனும் மாட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காற்று வாடனால வடக்கிருந்து அடிக்கிறதுனால காற்று குளம் மாதிரி இருக்கும் கடல். நம்மளுக்கு தூண்டி போடுறதுக்கு இப்போ தான் நல்ல சௌரியமாக இருக்கும். அண்ணன் குத்திட்டாங்க. இறைய குத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணனுக்கு போட ஓரா மாட்டிக்கிட்டே இருக்குது அண்ணனுக்கு. இந்த வீசிட்டாங்க பற்றில நண்பர்களை. பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இந்த மாட்டிடுச்சு பாருங்கள். அண்ணன் பொறுமையாக இருக்காங்க. போட்டு வெட்டி இழுக்கிறாங்க. அண்ணனுக்கு தட்டி போகுது. பாருங்கள், சுண்டிக்கிட்டே இருக்குது நண்பர்கள். ஏன்னா கூனியை போட்டு நம்ம சுண்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அடி ஏறும் நம்மளுக்கு தூண்டியில். ஏன்னா அது வந்து வள்ளத்து ஓரத்தில் அந்த எண்ணெயில் காற்று தான் அந்த மீன் போல் நிற்கும். ஏன்னா வந்து அந்த கீழே உள்ள அந்த அழுக்குகளை திண்டுக்கிட்டு நிற்கும். நம்மளுக்கு அந்த வெடுக்க போட்டோன்னே ஒரு மேலே கிளம்பிடுவாங்க நம்மளுக்கு. அண்ணனுக்கு மாட்டலை. இறைய வீசுகிறாங்க. மீன் தெரியுது உங்களுக்கு, அழகாக தெரியுது. மீன் தான் அந்த பாசியை திண்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த வள்ளத்து அந்த ஓரத்து வழியவே இருக்கும். கருப்பாக தெரியும் இந்த பற்றியில் மீனை பற்றியில். அப்படியே நிற்கிங்க. அந்த வெடுக்கு பார்த்தோன்னே அப்படியே வந்துடுங்க. நம்ம தூண்டியை நோக்கியே வந்துடும் நண்பர்களே. பாரு என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்ப்பான் அண்ணன்.
ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு உடனே மாற்றம்னு சொல்ல முடியாது. இந்த தூண்டி தொழிலுக்கு மட்டும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கமோ நம்ம அவ்வளோக்கு நம்மளுக்கு பயனடையும். இந்த பற்றியில் மீன் வருது, பற்றியில் மீன் மேலே விட்டு வருது பாருங்க, இறைய போட மேலே வருது பாருங்கள், இறை மீன் வருது பாருங்கள் மேலே கடிக்கிறதுக்கு. நான் வந்துருச்சு பாருங்க மீன், வெறும் ஓரை தான் வந்துருச்சு நண்பர்களே பாருங்கள். வந்துட்டா மறுவா அண்ணனுக்கு என்ன மீன் மாட்டோம் தான் மறுவ மாட்டிச்சு அண்ணனுக்கு. மறுபடியும் ஓரா தான் நண்பர்களே மாட்டிருக்கு பாருங்கள். ஆமாக்கா இன்றைக்கி ஓரா சரியான ஓரா தான் இன்றைக்கி இறக்கமாக இருக்குது போல் அண்ணனுக்கு. இன்றைக்கி அண்ணன் வெடுக்க வச்சதுக்கு அண்ணனுக்கு வீண் போல் இன்றைக்கி பாருங்கள். அண்ணன் மாட்டிட்டு தான் இருக்காப்புல, அடி போட்டுக்கிட்டு தான் இருக்கா மீனுக்கு. மாட்டின மாதிரி தான் இருக்கும். ஓரா சைஸை பற்றிலாம் ஒரு ஓரம் காய்க்கிலாம் இருக்கும் போல், அந்தளவுக்கு ஓரா நல்ல பெரிய ஓரா தான் நண்பர்களே பாருங்கள். மறுபடியும் மறுவா மீன் கூட்டம் மேலே கிளம்பிருச்சு. மறுபடியும் அண்ணன் கணக்கு பண்ணிட்டாங்க. மறுவா விசுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மறுவா குத்துறாங்க, மறுவா போட்டாங்க. அந்த போட்டோன்னே நம்ம அந்த மீன் வாயில் வச்சோடனே லேசை கொஞ்சம் அடி ஏற்றணும் நண்பர்கள். ஏன்னா வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மீன் வந்து ஈஸியாக அந்த இறாலை வந்து உருகிட்டு போயிடும் பூனியை. நம்ம வந்து வாயில் வச்சோன்னு லேசை அடி ஏற்றினோம்னா அவளுக்கு டக்குன்னு உடனே அவளுக்கு மீன் பிடிச்சிருவாங்க. அவளுக்கு இதோட மூணாவது மீன் பிடிச்சிட்டாங்க. மறக்காம நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம கடவுள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.